ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, வெளியே அவுட்டிங் போவாங்க. அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான்னு நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற? ஸோ யார் மேலே தப்பு? பையன் மேலே தப்பு கிடையாது. அவன் அதுக்காக பிறந்தவன். அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பிறந்த ஒரு ஜந்து. அவன் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுவான். உனக்கு புத்தி இருக்குல்ல. ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு எந்த இடத்துலையுமே எந்த சட்டமோ கொள்கையோ இல்லை. நீ எப்படி வேணாலும் போனா நீ தண்ணி அடிக்கிற தப்பா ரேக்கா? எனக்கு தெரிஞ்சு தப்பு. தண்ணி அடி, அதனால லிவர் ப்ராப்ளம் வந்தால் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா? நீ வீட்டை விட்டு ஓடிப்போ, தப்பே கிடையாது. பிடிச்சவங்களோட ஓடி போகிற, ஜாதியை விட்டு திருமணம் பண்ணுற, இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீ பண்ணு. ஆனால் அங்கே நின்று அந்த ஆம்பளோட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய சக்தியோ துணிவோ உங்ககிட்ட இருக்கா? நீ எவனை வேணாலும் கூட்டிகிட்டு போ, தப்பே கிடையாது. நீ என்ன பண்ண தயாராக இருக்கியோ அதை நீ எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கணும். ஊற்றி குடிக்கிறவன் ஊற்றி கொடுத்தாலும் குடிக்கிற அளவு யாரோட அளவு? உனக்கு எப்போ போதை ஏறும், உனக்கு எப்போ எதை குடிச்சா போதை ஏறும்னு உனக்கு தெரியலைன்னா நீ அதை நிறுத்திடணும். இல்லை எனக்கு தெரியும்னா அந்த லிமிட்டோடு நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு நீ வந்து தெளிவாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் எனக்கு சுதந்திரம் இருக்குது, சரக்கு விற்கிறீங்க, நான் குடிக்கிறேன். அவன் விஷத்தை கூட தான் விற்கிறான், நீ குடிக்கிறியா? டெய்லியும் எல்லா கடையிலையும் சிக்கன் 65 நீ விற்குது, நீ சாப்பிட்றியா? நீ எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த கடையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீ வாங்கி சாப்பிட்ற. அப்போது எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் தான். வீதிக்கு 4 ஒயின் ஷாப் இருக்குது, வீதிக்கு 4 பிரியாணி கடை இருக்குது, வீதிக்கு 4 கோயில் இருக்குது. எதுக்குள்ளே நுழையிறங்கிறது நீ தீர்மானிக்கிற. அந்த தீர்மானத்தில் நீ தீவிர தெளிவாரு. அதில் நீ வந்து நீ ஒயின் ஷாப்பில் போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, கோயிலுக்குள்ளே போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, பிரியாணி கடைக்குள்ளே போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அந்த சாப்பிட்ட வாந்தியை உன்னால் அள்ள முடியும்னா நீ 4 பிரியாணி சாப்பிடு. கோயிலில் போய் உன்னால் அழுது எழுந்திரிச்சு எனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீ கோயிலுக்குள்ளே போ. இல்லை நான் தண்ணி அடித்து காலையிலேருந்து என்ன சாக தயார்னு நீ தண்ணி அடி. நான் வந்து லிவர் ஆகிடுச்சு, என் பிள்ளை என்ன பார்க்கல, என் பையன் என்ன பார்க்கலன்னு புலம்புறக்கு நீ ஏன் வந்து அதை போய் அடிக்கிற? என் இடுப்பு தெரிஞ்சால் பஸ்ஸில் சப்போஸ் நான் வந்தேன்னா என் இடுப்பில் அவன் கை வைக்கணும், நான் தயாராக இருக்கிறேன். பரவாயில்ல வச்சுட்டு போட்டும். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவான், நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவேன், உன்னால் என்ன? அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்பில் கை வச்சான்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மனநிலை இல்லையே இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களுக்கு. நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவேன், என் கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, நான் ஆஃப் டவுசர் போட்டுட்டு தான் மார்னிங் நான் ஓடுறேன். 6 to 7:30 வரைக்கும் நீங்கள் ஆஃப் டவுசரில் தான் சம்டைம்ஸ், அதுவும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் ஓடுறேன். அந்த இடத்துல என்னை யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸவே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ட்ராக்கை நான் கழட்டுறேன். டவுசரில் நான் ஓட தயாராக இருக்கேன். அந்த டவுசரை போட்டு டீ நகருக்குள்ளே போகிறது யாரோட தப்பு? அந்த டவுசரை போட்டு நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறது யாரோட தப்பு? அவன் கை வைப்பான், அவன் பார்ப்பான், அப்புறம் அவன் குறுக்குறுன்னு பார்க்குறாங்கிறது. ஸோ யார் தோன்றா? எனக்கு ட்ரெஸ் இப்படி போடுறது பிடிக்குங்க, நான் என்னோடய ஸ்டைலாக பார்க்குறேன், என்னோட அழகியெல்லாம் பார்க்குறேன், அவன் ரசிக்கிறான், தப்பே கிடையாது. உன்னை யார் ரசிப்பா? அப்புறம் நீ இவ்வளோ பெரிய கம்மல் போட்டிருக்கீங்க, இந்த கம்மல் நல்லா